இந்த பொண்ணு இன்னும் 7 நாள் மட்டும்தான் உயிரோட இருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால 7 நாள் நீ இறந்துருவே அப்படின்ட்டு டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒருத்தர் மேல 7 வருஷமா க்ரஷ் இருக்கும். அவரை கடத்திட்டு வந்து இந்த பொண்ணு வந்து பெட்ல கட்டி போட்டு வச்சிருவா. இப்போ எப்படியும் நம்ம 7 நாள்ல இறந்து தான் போறோம். அதனால நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அவரோட விருப்பமே இல்லாம தூக்கிட்டு வந்துருவா. அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பெயிண்டிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இவரை வந்து நேர்ல உட்கார வச்சுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் வரையணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டே தான் இருந்தா. இன்னைக்கு கரெக்டான சான்ஸ் கிடைச்ச உடனே இவரை கட்டி போட்டு இந்த பொண்ணு வந்து வரைஞ்சிட்டு இருப்பா. வரைஞ்சிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. என்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் வரைஞ்சிருக்கல இந்த பெயிண்டிங், அதை நீ தான் எப்படியாச்சும் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவரும் அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. அடுத்ததான் இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், அதனால கையில இருக்க கயிறெல்லாம் கழட்டி விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணும் கழட்டி விட்டுருப்பா. இப்ப பாத்ரூம்குள்ள வந்து பயங்கரமா சத்தம் வந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து தப்பிச்சு போறதுக்கு தான் ட்ரை பண்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணும் வேகமா போயிட்டு பாப்பா. பார்த்தா பின்னாடில இருந்து இந்த பொண்ணு தலைமையிலேயே அடிச்சிருவாரு. அந்த பொண்ணு மயங்கிருவா. எந்திரிச்சு பார்த்தா இப்ப அவர் வந்து அங்க இருந்திருக்கவே மாட்டார். நம்மள அடிச்சு போட்டு அவர் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தத்துல இருப்பா. ஆனா பார்த்தா அவர் வந்து அங்கதான் இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து இன்னும் 7 நாள் தான் நம்ம இறந்துட போறோம், அதனால தூங்கி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தூங்கவே மாட்டா. ஆனா தூங்காம இந்த பொண்ணு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால இவர் தான் வந்து அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அடிச்சு தூங்க வச்சிருப்பாரு. அடுத்ததான் அந்த பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ள அவளுக்கு வந்து சமையலும் செஞ்சு வச்சிருப்பாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உண்மையாவே நீ 7 நாள்ல இறந்துருவியா அப்படின்ட்டு கேட்பாரு. உண்மையாவே தான் நான் இறந்துருவேன், வேணும்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு எடுத்தும் காமிச்சிருப்பா. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவரே நம்புவாரு. என்னோட கடைசி ஆசை இது ஒன்னே ஒண்ணுதான், எப்படியோ நான் 7 நாள்ல இறந்துருவேன், ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா ஆகிடலாம், ஆனா அந்த 7 நாளும் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரியே நடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இவருக்கும் இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. 7 வருஷமா வேற நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. சரி ஓகே 7 நாள் தானே பிடிச்ச மாதிரி நடிக்க சொல்றா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங்ல என்னமோ சும்மா அந்த பொண்ணுக்காக தான் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா நாள் போக போக வந்து உண்மையாவே இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 7 நாள் இந்த பொண்ணு கூட இருந்ததே வந்து ஏதோ பல வருஷம் இருந்த மாதிரி இருக்கு. நாள் போக போக தான் ஒவ்வொரு செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்றது இப்ப இவருக்கு தெரிய வந்திருக்கு.